நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் வியூகம் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்கிறவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மூத்த அரசியல் முன்னோடி திருநாவுக்கரசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டமைக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஏறக்குறைய இத்தனை ஆண்டுகள் கழித்து நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் கொண்டவர். திராவிட கட்சிகளிலிருந்து பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக, மாநில அமைச்சராக, மத்திய அமைச்சராக, சட்டமன்ற துணை சபாநாயகராக பணியாற்றிய அனுபவம் இருக்கிறது. பொதுவாக காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் அணுகுமுறைக்கும் திராவிட கட்சிகளின் அரசியல் அணுகுமுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இப்போ நீங்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற போது தமிழக காங்கிரஸ் கட்சியை எந்த அடிப்படையில் பலப்படுத்த போறீங்க? உங்களுடைய நடவடிக்கைகள் திமுக, அதிமுக மாதிரி ஒரு எழுச்சி கொண்டதாக இருக்குமா? திரு சத்தியமூர்த்தி, பெருந்தலைவர் காமராஜர், திரு மூப்பனார் போன்ற பல தலைவர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றிய பதவி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவி. அதில் இப்போது காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பேற்று பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதை மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். நான் பொறுப்பில் இல்லாத காலங்களிலேயும் யார் தலைவராக மத்தியில் அமைக்கப்பட்டாலும் அவர்களோடு இணைந்து பணியாற்றி வந்திருக்கிறேன். இப்படி பல்வேறு சூழ்நிலையில் இப்போ என்ன தலைவராக போட்டதுனால நான் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களிலே உயர்ந்தவர் என்றோ என்னை விட ஆள் இல்லைன்னு நினைக்கல. காங்கிரஸில் பல பேர், பல தலைவர்கள் இருக்காங்க, பணியாற்றியிருக்கிறார்கள். பல காலகட்டங்களில் பல பேர் இருந்திருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் இருக்கணும்னு நினச்சி தலைமையில் முடிவு செய்து அறிவித்திருக்கிறார்கள். என்னுடைய அனுபவங்களுடைய அடிப்படையில் எல்லா தலைவர்களையும், ஒரு தலைவருடைய வெற்றி என்பதோ அல்லது ஒரு தலைவர் சிறப்பாக பணியாற்றுவது என்பது எப்படின்னா, அவரே எல்லா வேலையும் செய்கிறதில்லை. அது அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, தலைமையில் இருப்பவர்கள் என்ன வேலைக்கு யார் தகுதியானவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களே அந்த வேலைக்கு பயன்படுத்தி அந்த பணியை செய்ய வைக்க வேண்டும். அதில் தான் வெற்றி இருக்கிறது. அதிலே ஒரு கட்சி தலைமை என்பது, பணி என்பது ஒரு கூட்டு முயற்சி தான். எல்லாம் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு காரியம் அது. ஆக எல்லோரையும் அரவணைத்து சென்று கண்டிப்பாக செயல்பட்டு இந்த கட்சியை பலப்படுத்த முடியும், எல்லோருடைய ஒத்துழைப்போடும் என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டில் பரவலாக காங்கிரஸ் கட்சி மீது வைக்கப்படுகிற பெரிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று, காங்கிரஸ் கட்சியில் தலைவர்கள் அதிகமாக இருக்காங்க, தொண்டர்கள் அந்த அளவுக்கு இல்லை. மற்ற கட்சிகளை விட நிறைய கோஷ்டிகள் இருக்கிறாங்க. இந்த புகார்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தலைவர் நியமிக்கப்படுகிற போதும் வருது. ஆனால் ஒவ்வொரு முறை தேர்தல் வருகிற போதும் மற்ற அணியினர் அல்லது மற்ற பிரிவினர் தேசிய தலைமைக்கு போய் அணுகிறதும், ஒரு ஒருங்கிணைந்த மாநில தலைமையாக செயல்பட முடியாமல் இருப்பதற்கு இங்கே இருக்கிற தலைவர்களே காரணம்ங்கிற குற்றச்சாட்டை திருநாவுக்கரசர் எப்படி எதிர்கொள்கிறார்? கட்சியில் தலைவர்கள் நிறையா இருக்காங்க, தொண்டர்கள், இதெல்லாம் சும்மா இது நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். அது லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் காங்கிரஸ் இயக்கம். பல லட்சக்கணக்கான தொண்டர்களை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, 1967 கடந்த 50 ஆண்டுகளாக காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சியில் கிடையாது. பல்வேறு திமுக, அதிமுக மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறார்கள். 50 ஆண்டுகளாக ஆட்சியிலே இல்லாத வேறு ஒரு கட்சி தொடர்ந்து இது மாதிரி காங்கிரஸ் மாதிரி தமிழ்நாட்டில் இருந்திருக்குமே ஆனால் அந்த கட்சி காணாமலே போயிருக்கும். அதனால் 50 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லை என்றாலும் காங்கிரஸ் இல்லாத கிராமம் கிடையாது, காங்கிரஸ் தொண்டர்கள் இல்லாத கிராமம் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எந்த மாநில கட்சியும் எடுத்துங்க, தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு ஆட்சியில் வராமல் இருந்தால் அந்த கட்சி சோர்ந்து போகிறது. அந்த கட்சியிலேருந்து பல பேர் வேறு கட்சிக்கு போய்டுறாங்க. ஆனால் 50 ஆண்டு ஆட்சி இல்லாத ஒரு கட்சி ஒரு மக்கள் கட்சியாக தொடர்ந்து மக்களிடத்தில் ஒரு அபிமானம் உள்ள கட்சியாக இருப்பது என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய மதச்சார்பற்ற தன்மை, காங்கிரஸுடைய கொள்கையின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அது ஒரு அரசியல் கட்சி என்பதை விட ஒரு மக்கள் இயக்கமாக சுதந்திர போராட்டத்துக்கு ஆரம்பித்து இப்போவும் மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிற காரணத்தினால அது இன்னும் உயிரோட்டமுள்ள கட்சியாக இருக்கிறது. ரெண்டாவது விஷயம், கோஷ்டியை பற்றி சொன்னீங்க. கோஷ்டிங்கிறது என்ன? கருத்து வேறுபாடுகள்னு வச்சுக்கலாம், அல்லது அபிப்பிராய பேதங்கள்னு வச்சுக்கலாம். ஒரு தலைவருக்கு இன்னொரு தலைவர்களில் இருக்கிற கருத்து இல்லை. ஒரே குடும்பத்திலே கூட ஒரு 5 பேர் இருந்தால் 5 விதமான அபிப்பிராயம் இருக்கும். அதே மாதிரி அரசியல் கட்சி ஒரு குடும்பம், அதில் பல பேர் இருக்கிற போது பல்வேறு விதமான கருத்துக்கள் இருப்பது இயற்கை. காங்கிரஸில் இல்லை, சின்ன கட்சி, நேற்று ஆரம்பித்த கட்சியிலிருந்து, அரசியலில் பதிவு பெறாத அரசியல் கட்சியிலிருந்து எல்லா தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள்லையும் இந்த மாதிரி அபிப்பிராய பேதங்கள் இருக்கும். அதனால் அது கட்சியை பாதிக்கக்கூடாது. இப்போ மொழி, என்ன மொழி பேசினாலும், தமிழ் பேசினாலும், தெலுங்கு பேசினாலும், கன்னடம் பேசினாலும், மலையாளம் பேசினாலும் எல்லாரும் இந்தியர்கள் மாதிரி யார் யாரோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தாலும் எல்லாரும் காங்கிரஸ்காரர்கள் தான்.
குடும்ப தலைவர் அப்படின்னு பார்த்தா சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவர்கள் தான் எங்களுடைய தலைவர்கள். ஸோ அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். யார்கிட்ட வேணாலும் பழகலாம், பிரியமாக இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, இப்போ நான் இந்த கோஷ்டி அரசியல் சார்ந்த கேள்வி கேட்டதுக்கான அடிப்படை காரணம் 2004 2009 ஆண்டுகளில் இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி புரிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது அந்த எண்ணிக்கை ரொம்ப வெகுவாக குறைஞ்சதுக்கு ஆந்திராவில் ராஜசேகர ரெட்டி மாதிரியான ஒரு ஒற்றை தலைமையை, ஒரு ஒற்றை மாநிலத்துக்கான தலைமையை, ஒரு பிரபலமான மக்கள் செல்வாக்குமிக்க தலைமையை உருவாக்குவதில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை விரும்புவதில்லைங்கிற குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க. ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு தலைவர் புகழ்மிக்கவராக இருந்திடக்கூடாது. மம்தா பானர்ஜி தொடங்கி நம்ம நிறைய வாழ்வியல் உதாரணங்களை காண்பிச்சு போக முடியும். அந்த காரணம் தான் இந்த கோஷ்டி பூசலுக்கான காரணமா? ஒரு ஒற்றை தலைவரை நம்பி தமிழ்நாட்டை ஒப்படைக்கிறதுல அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு என்ன தயக்கம்? மத்தியா இருக்கட்டும், மாநிலமாக இருக்கட்டும், தலைவர்களை உருவாக்க முடியாது. ராஜசேகர ரெட்டி எப்படி உருவானார்? தலைவர்கள் அவர்களாக தான் உருவாகணும். தலைவர் ராஜசேகர ரெட்டி என்ன பண்ணார்னா, அவரால் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் அதுக்கு பிறகு எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்லணும்னா, அவருக்கும் மாநில தலைவருக்கும் அங்கே முரண்பாடுகள்லாம் இருந்தது. ஆனால் அவர் சட்டமன்றத்தில் அவர் பணியாற்றிய விதம், ஒரு சுற்றுப்பயணம் விவசாயிகளுக்காக மேற்கொண்டார். அந்த சுற்றுப்பயணத்தில் அவர் பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள். ஸோ மக்கள் தான் தலைவர்களை உண்டாக்கணுமே தவிர, அது அகில இந்திய தலைமையோ அல்லது தமிழ்நாட்டு தலைமையோ யாரோ ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி வேணால் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். ஆனால் ஒரு நிரந்தரமான மக்கள் இருக்கக்கூடிய தலைவராக இருந்தால் மக்களுடைய அபிமானத்தை பெறணும், மக்கள் பின்னாடி வரணும். அது மாதிரி அவர்கள் நடந்து கொள்ளணும். இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க ஆந்திராவினுடைய ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்தபோது ராஜசேகர ரெட்டிக்கும் மாநில காங்கிரஸில் இருக்கும் நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் கூட மக்களை ஈர்க்கிறதுக்கான பல்வேறு அரசியல் சேவைகளை ராஜசேகர ரெட்டியால் செய்ய முடிஞ்சது. தமிழ்நாட்டில் இதற்கு முன்பாக உங்களுக்கு இருந்த EVK இளங்கோவன் அல்லது மற்ற தங்கபாலு இருந்து நீங்கள் யாரை சொன்னாலுமே அவங்க மக்களை ஈர்ப்பதற்கான அரசியல் ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்து கட்சியை பலப்படுத்துறதுக்கான என்ன முயற்சிகளை பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அதை பண்ணலைங்கிறதுனால தான் கட்சி 50 ஆண்டு காலமாக இன்னமும் தனது பழைய எழுச்சி அடைய முடியாம இருக்கா? எனக்கு முன்னால் இருந்த தலைவர்கள் எப்படி செயல்பட்டாங்க, அவரவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருக்கு. அவரவர்கள் காலத்தில் அவங்களால முடிஞ்சதை கட்சியை பலப்படுத்துறதுக்கு பண்ணியிருக்காங்க. இதை நான் இப்போ நான் ஆராய்ச்சி பண்ணுறதோ, இதுக்கு முன்னால் இருந்த தலைவர் ஒரு இப்படி இதுக்கு முன்னால் இருந்தவர் சரியாக செயல்பட்டாரா படலையா, இது நான் அதை பற்றி விமர்சனம் பண்ணுவது இப்போ புதுசாக வந்திருக்கிற தலைவருங்கிற முறையில் அது நியாயம் கிடையாது. தலைவராக நான் சொல்றேன், தலைவராக அதை விமர்சனம் செய்ய முடியாது என்பது. 2009 நீங்க காங்கிரஸ் கட்சியில இணைந்த பிறகு கட்சியை பலப்படுத்துறதுங்கிறது ஒண்ணு, கட்சியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ஒண்ணு. நான் கட்சிக்குள்ள இருக்கிற செயல்பாடுகளோ அந்த தலைமை குறித்து கேட்கல. இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மக்களுக்காகத்தான் இருக்கிறது, இந்த மக்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் போராடுகிறோம், இந்த மாதிரியான உணர்வோடு வீதிக்கு வந்த சம்பவங்கள், வீதிக்கு வந்த போராட்டங்கள்ங்கிறது மற்ற சின்ன சின்ன கட்சிகள் நீங்க சொல்ற எல்லா கட்சிகளும் வர்றாங்க. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாதிரியான ஒரு பாரம்பரிய மிக்க கட்சி மக்கள் போராட்டங்கள்ல தமிழகத்தில் களமிறங்கலங்கிற குற்றச்சாட்டை தான் அந்த பீரியட்ல வச்சிருந்தாங்க. அதை தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நான் அதுக்கு பதில் சொல்லணும்னா, அந்தந்த தலைவர்களும் பொறுப்பில் இருக்கிற போது எந்த போராட்டத்தை நடத்தணும், என்ன காரணத்துக்காக நடத்தணும், அது எவ்வளவு பலமுள்ளதா பெருசாக நடத்தணும், இதெல்லாம் அவங்க மக்களுடைய ஆதரவு திரட்டி அந்தந்த காலகட்டங்களில் அவங்க செய்திருக்க வேண்டிய விஷயம் அல்லது செய்த விஷயம், அதை அதிகமாக செய்தாங்களா குறைவாக செய்தாங்களா போதுமானதா, இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறது உங்கள் வேலை, அதுக்கு பதில் சொல்கிறது என் வேலை கிடையாது. தமிழ்நாட்டில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நடந்த மிக முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிந்து உருவாகி ஜி.கே. வாசன் அணி மக்கள் நல கூட்டணியில் இணைஞ்சு போட்டிட்டாங்க. அந்த பிரிவு காங்கிரஸ் கட்சியை பெரிய வகையில் பாதிக்கும்னு தொடர்ச்சியாக தேர்தல் நிபுணர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொன்னாலும் கூட ஒரு கணிசமான அளவிலான இடங்களை காங்கிரஸ் கட்சியால் பெற முடிந்தது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடனான கூட்டணி தொடரும் அப்படிங்கிறதுக்கும் அதற்கான இடப்பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜி.கே. வாசன் வெளிப்படையாக திமுக கூட்டணியில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. ஜி.கே. வாசன் இந்த கூட்டணியில் இணைவதில் தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு தயக்கம் இருக்கிறதா, அல்லது உங்களுக்கு ஒதுக்கப்படுகிற போகிற இடங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? காங்கிரஸ் கட்சி 150 ஆண்டு கால வரலாறு உள்ள ஒரு தேசிய கட்சி. அதிலிருந்து விலகி பல காலகட்டங்களில் பல பேர் சின்ன சின்ன அமைப்புகளை ஏற்படுத்தி பிறகு கட்சியிலேயே பல பேர் இணைந்திருக்கிறார்கள். அதுக்கு மூப்பனார் அவர்களே உதாரணம். அவரே விலகி போய் கட்சி ஆரம்பித்தார், 20 MP 40 MLA கொண்டு வந்தார். கடைசி அவருடைய ஆள் காலத்தில் அவரே கட்சியை சேர்க்கணும்னு நினச்சார். அதை தான் வாசன் அவருடைய மகன் நிறைவேற்றினார். பிறகு என்ன காரணத்தால் அவர் இப்போ போன தேர்தலில் வெளியே போனார். போன தேர்தலில் அந்த கட்சி அந்த கூட்டணியை, அந்த கட்சியை மட்டும் சொல்லலை, அந்த கூட்டணியை பெரிய லெவலில் ஒன்றும் வெற்றி பெறல, ஆட்சிக்கு வருவோம்னாங்க. அந்த கூட்டணிக்கு தலைமை இதான்
தலைமை கிடைக்க போதெல்லாம் சொல்லப்பட்டது. அப்படி தான் விளம்பரங்கள்லாம் செய்தார்கள், பிரச்சாரம் செய்தார்கள். அதனால் அது பிரிஞ்சு போனதுனால ஒன்றும் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒன்றும் காங்கிரஸுக்கு அதனால் பாதிப்பு இல்லை. காங்கிரஸ் வந்து 8 இடங்களில் வெற்றி பெற்றது. போன தடவை 8 குறைவுன்னு சொல்லலாம். இப்போ போன தடவை 63 வாங்கி 5 தான் வெற்றி பெற்றோம். இப்போ 41 வாங்கி 8 வெற்றி பெற்று அது அதிகம் தானே. போன தடவை அதிமுகவுடைய பலம்ங்கிறது பணபலம் தான். சரி, இப்போ காங்கிரஸே வந்து உங்களுக்கு சொல்லுவோம், காங்கிரஸே மற்ற கட்சிகள் செலவு பண்ண மாதிரி நின்ன ஒவ்வொரு இடத்துலையும் 5 கோடியோ 10 கோடியோ செலவு பண்ணியிருந்தா காங்கிரஸ் கண்டிப்பாக 41 40 வந்திருக்கும், 35 வந்திருக்கும். காங்கிரஸ் செலவு பண்ணலையே. நிற்கிற வேட்பாளர்கள் மாவட்ட தலைவர்களுக்கு சீட்டு கொடுத்தோம். கட்சியிலேருந்து சட்டப்படி என்ன கொடுக்கலாமோ அந்த மாதிரி குறைவாக தான் கொடுக்கப்பட்டது. ஒரு வேட்பாளர் ஒரு மாவட்ட தலைவருக்கு மாவட்ட தலைவருங்கிற அடிப்படையில் அவருக்கு இடம் தரப்படுது. ஒரு மாவட்ட தலைவர் சாதாரண விவசாயி, அங்கேருந்து கட்சி நடத்துகிற விவசாயி, அவர் எத்தனை கோடி செலவு பண்ண முடியும்? அவர் ஒரு 10-25 லட்ச ரூபா அதிகபட்சம் செலவு பண்ண முடியும். இது இந்த தேர்தல் யுக்தியும் மாறி இருக்கிறது, தேர்தல் களம் மாறி இருக்கிறது, வாக்காளர்களிடத்துலையும் மாற்றம் வந்திருக்கிறது. ஆக முதல்ல இது ஆந்திரா போல சில மாநிலங்களில் இருந்தது. இப்போ இந்தியாவிலேயே அதிகமாக தேர்தலில் பணம் செலவு பண்ணுற மாநிலம் தமிழ்நாடு ஆயிடுச்சு. போன தேர்தலில் எத்தனை இடத்துல பணம் பிடிபட்டது? கோடியா எத்தனை கோடி ரூபா பிடிபட்டது? இந்தியாவில் எங்கேயும் அந்த மாதிரி கிடையாது. ஈவன் யூபி பீகாரில் கூட கிடையாது. பணம் செலவு பண்ணியிருந்தா 41 தொகுதிகளில் 40 தொகுதிகள் வெற்றி பெற்றிருப்போம். நாங்கள் பணத்தை நம்பி இல்லைங்கிறதா உங்களுடைய கான்செப்டாக இருந்தால் உள்ளாட்சி தேர்தலையும் அதே தானே எதிரொலிக்கும். அப்போ உள்ளாட்சி தேர்தல் நீங்கள் பணம் செலவு பண்ண போறீங்களா? இல்லை, உள்ளாட்சி தேர்தலுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அது ரெண்டுக்கு பாராளுமன்றம்னா 12 லட்சம் ஓட்டில் ஆரம்பிக்கும். சட்டமன்றம்னா 2 லட்சம் வாக்காளர்கள், 2-3-4 வேட்பாளர்கள் இருப்பாங்க. உள்ளாட்சியில் இப்போ முந்தியெல்லாம் மேயரோ அல்லது நகரசபை தலைவரோ இதெல்லாம் வந்து நேரடி தேர்தல். இப்போ அதையும் இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து மாற்றி கவுன்சிலராக வச்சுட்டாங்க. கவுன்சிலர்னால் வார்டுக்கு மாநகராட்சி 26,000 இருக்கும். இப்போ டவுன் பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 1000 ஓட்டு இருக்கும். 1000 ஓட்டில் 10 பேர் போட்டி போடுவாங்க. 100 பேர் ஜெயிச்சா போதும். ஒரு நிற்கிற வேட்பாளருக்கு அந்த வார்டில் ஒரு 100 பேர் சொந்தக்காரன் இருந்தால் கூட சில பேர் ஜெயிச்சிருவாங்க. ஒரு நல்லாளாக இருந்து அந்த 100 பேர்கிட்ட ஒரு அபிமானம் இருந்தால் கூட ஜெயிச்சிருவாங்க. ஸோ உள்ளாட்சி தேர்தல்களில் சட்டமன்ற தேர்தலோடு நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிட முடியாது. பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுறதுங்கிற ஒரு மனநிலைக்கு தமிழக அரசியல் கட்சிகள் வாக்காளர்களை மாற்றிருக்காங்கிற குற்றச்சாட்டு ஒவ்வொரு தேர்தலையும் வைக்கப்படுறது உண்மைன்னா, இந்த தேர்தலில் மட்டும் பணம் வாங்காமல் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? பணத்துடைய அளவு எப்படின்னா 5 ரூபா 10 ரூபாவில் ஆரம்பித்து இப்போ 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு போச்சு. அதுதான் பிரச்சனை. முந்தைய 50 ரூபா கொடுத்துருப்பாங்க, 100 ரூபா கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ப்ரொப்போர்ஷனேட்டாக ஏறினா கூட பரவாயில்ல. ப்ரொப்போர்ஷனேட் இல்லாமலே அதிகமாக வந்து ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால அவங்களால பண்ண முடிஞ்சது. ஏன்னா 5 வருஷம் ஆட்சியில் இருக்கிற கட்சி பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. மக்களிடத்தில் வந்து பெரிய திருப்தி ஒன்றும் கிடையாது. முதலமைச்சரோ அல்லது கட்சியினுடைய தலைவரோ சுற்றுப்பயணமே போக முடியலை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் ஒன்லி பணத்தை மட்டும்தான் நம்பி போன தேர்தல் நடந்தது. ஆளுங்கட்சியை பொறுத்தவரைக்கும் அவ்வளவு செலவு செய்தும் மக்களுக்கு விரோதமான ஆட்சி 5 வருஷம் இருந்த காரணத்தினால தான் வெறும் 26,000 வாக்குகள் தான் வித்தியாசம். 20 தொகுதியில் 500, 1000, 1000க்கு உட்பட்ட வாக்குகளில் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க, இங்கே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மொத்த ஓட்டு கூட்டிங்கன்னா 1% 26,000 வாக்கு. இவ்வளவு பணபலத்திற்கு பின்னாலேயும். ஆக எதுக்காக சொன்னேன்னா, இது சென்ற தேர்தல் ஒரு எம்எல்ஏ வந்தாலும் அது ஆட்சி தான், அதிகமாக இருந்தாலும் ஆட்சி தான். ஒரு ஓட்டில் வெற்றி பெற்றாலும் அது வெற்றி தான். சரி, இது முடிஞ்சு போன கதை. இப்போ நீங்கள் உள்ளாட்சி தேர்தலை பற்றி வாசனை பற்றி கேட்டீங்க. உள்ளாட்சி தேர்தலில் இந்த யூகம் அல்லது செய்தி எப்படி வந்ததுன்னா, திரு வாசன் அவர்கள் திமுகவினுடைய பொருளாளர், சட்டமன்ற கட்சி எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினதுலேருந்து தான் அந்த பிரச்சனை வந்தது. ரொம்ப நாளாக அவர் பார்க்கணுன்னு கேட்டிருக்கார், பார்த்துருக்காரு. இதில் வந்து 2 தலைவர்கள் சந்திச்சுக்கிறது இது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸான ஆச்சரியமான விஷயம் கிடையாது. என்ன கேட்டால் அந்த மாதிரி அரசியல் நாகரிகம் வளரணும்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா 2 பேர் ஆனால் சந்திப்பினுடைய முடிவு என்னங்கிறது தான். சந்திப்பு எதற்காக நடந்தது, சந்திப்பினுடைய விளைவு என்ன, ரிசல்ட் என்ன? இல்லை, என் நேரடியான கேள்வி, ஜி.கே. வாசன் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வந்து இணைவதாக இருந்தால் உங்களுக்கு அது பாதகமா சாதகமா? உங்களுக்கு இந்த கேள்வியே எழவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அந்த கட்சியின் சார்பில் நடைபெறப் போகிற உள்ளாட்சி தேர்தலில் சென்ற தடவை சட்டமன்ற தேர்தலில் எங்களோடு எந்தெந்த கட்சிகள் இருந்ததோ அந்த கட்சிகளோடு எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களோடு பேசி
அங்கங்கே இடங்களை பகிர்ந்து கொள்வார்கள் என்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை முரசொலியிலே இன்று நாளை வருகிறது பத்திரிகையில். ஸோ அதனால் நாங்கள் ஏற்கனவே கூட்டில் இருக்கிறோம், இட ஒதுக்கீடு பற்றி பேசப் போகிறோம். இதுக்குள்ளே வராத அல்லது திமுகவே இதுவரை அறிவிக்காத ஒரு விஷயத்தை பற்றி நான் எதுக்காக கருத்து சொல்ல வேண்டும்? திமுக, காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சின்னு தொடர்ச்சியாக இருக்கிற இந்த கூட்டணிக்கு ஜி.கே. வாசன் வருவது என்பது கூடுதல் பலம் தானே. ஒரு கூட்டணி கட்சி கூடுதலாக வருவதை எதிர்பார்க்கிறீர்களா அல்லது ஏற்கிறீர்களாங்கிறதான் கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு வரணுமா? நான் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர். இந்த கூட்டணியில் எங்களை சேர்த்துங்க, நாங்களும் வர்றோன்னு என்கிட்ட யாரும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் கேட்கல. ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் அந்த கோரிக்கை வந்ததா வரலையா எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருப்பதாக திமுக அறிவிக்கவில்லை. அது மட்டுமில்லை, ஏற்கனவே இந்த கூட்டணி தொடர்கிறது, நாங்கள் இடங்களை பகிர்ந்து கொள்வோம் என்று பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பகிரங்கமாக அறிக்கையை வெளியிட்டு விட்டார். அப்புறம் வராத ஒன்றை, நிகழாத ஒன்றை பற்றி என்ன விமர்சனம் வேண்டும்? நான் செய்ய சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தேமுதிக கூட்டணிக்கு வந்தால் வரவேற்பீர்களான்னு கேட்டதற்கு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் எங்களுக்கு அது கூடுதல் பலம் என தமிழக காங்கிரஸ் தலைமை சொன்னது. ஜி.கே. வாசன் என்கிற தனிநபராக இல்லாமல் இன்னும் ஒரு கட்சி இந்த கூட்டணியில் இடம்பெறுவது வெற்றியை உறுதி செய்யுமா அப்படிங்கிற கோணத்தில் அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இன்னொரு கட்சி வந்தால் வரவேற்பீர்களா அப்படிங்கிறதா? அது கரெக்டுங்க. வரலையேங்கிற என்கிட்ட வரலையே, எங்களை நாங்களும் உங்கள் கூட்டணியில் வாரம் சேர்த்துங்கன்னு என்கிட்ட ஒன்றும் கேட்கலையே. திமுகலையும் கேட்டு அல்லது கேட்டு இல்லாமலோ என்ன தெரியாது. திமுகவில் என்ன நடந்தது, இவர் கேட்டாரா கேட்கலையா, ஒத்துக்கிட்டாங்களையா ஒத்துக்கலையா, அது வாசனை தான் கேட்கணும், திமுக தான் கேட்கணும். தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் இந்த 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த 3 தொகுதிகளையும் கூட்டணி என்பது கடந்த சட்டமன்ற தேர்தலினுடைய நிலைப்பாடுகளோடு தொடருமா அல்லது காங்கிரஸ் அந்த இடங்களில் ஏதேனும் கோருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? மூன்றுமே திமுக நின்ற இடங்கள், அதில் காங்கிரஸ் நின்ற இடமும் கிடையாது. ஸோ கூட்டணி தொடர்கிறது. திமுக தான் அவர்கள் போட்டியிட விரும்புவார்கள், அதான் நிலை. ஒருவேளை காங்கிரஸுக்கு ஒன்று தாரம் நில்லுங்கன்னு சொன்னாங்கன்னா சந்தோஷமாக நிற்போம். என்ன இருக்கு, கடந்த 20 மூணுலேயும் நாங்கள் தான் நிற்போம்னா நிக்கெட்டு நாங்கள் ஆதரிப்போம். கடந்த 20 நாங்கள் போய் கேட்கறது நியாயம் இல்லை. ஏற்கனவே தான் அவங்க இடம் அது. ஆனால் கொடுத்தால் மகிழ்ச்சி, அவங்க நின்னா நாங்கள் ஆதரிப்போம். ஓகே, அவ்வளோதான். கொடுத்தா யார் வேணாம்பா. கடந்த 20 ஆண்டுகள்ல எந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ அந்த கட்சி நடத்துகிற, அந்த அரசு நடத்துகிற உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பாலும் அந்த ஆளுங்கட்சியினுடைய வெற்றி ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தலையும் உறுதியாகிறது. இதுல பெரிய மாற்றங்கள், பெரிய அளவிலான மாற்றங்கள் கடந்த 20 ஆண்டுகளா இல்லை. இந்த முறை அதிமுக வென்றிருக்கிற போது இந்த உள்ளாட்சியில திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு என்ன சதவீத அளவிலான வெற்றி கிடைக்கும்னு திருநாவுக்கரசர் சார் நம்புறேன். இது ஒவ்வொரு தேர்தலையும் ஆட்சியில் இருக்கிற போது, இப்போ போனதுலேயும் கூட அதிமுக ஆட்சி நடந்தது. அது பெரும்பான்மை காரணம் அதிகார பலம், காவல்துறையை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அரசு இயந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, பணம் செலவு பண்ணுறாங்க, மந்திரிகள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எம்பிக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஆளுங்கட்சி சார்பில் போய் கேன்வாஸ் பண்ணுற போதோ பணம் செலவு பண்ணும்போதோ இந்த நிலைகள் கடந்த காலங்களில் பரவலாக இருந்திருக்குங்கிறது உண்மை தான். ஆனால் இந்த நேரத்தில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த ஆட்சியே மீண்டும் வந்திருக்கிறது. அந்த ஆட்சியினாலே மக்களுக்கு எந்த நன்மையும் முன்னேற்றமும் இல்லை. கடந்த ஆட்சி மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தை தான் வெற்றி பெற்று வந்திருக்கிறது. இந்த கூட்டணி 100ஐ நெருங்கக்கூடிய அளவிற்கு பெரிய பலமான எதிர்க்கட்சியாக திமுக காங்கிரஸ் சேர்ந்து ஒரு வலுவான, இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு முதல் முறையாக எதிர்க்கட்சிகள் அதிக இடத்துல இடம் பெற்றிருக்கின்றன. இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் மக்கள் அப்போ போன தடவை ரொம்ப ரிசர்வேஷனோடவோ, அது நான் சொன்ன மாதிரி இந்த பணங்கள்லாம் கொடுத்ததுனால இந்த சூழ்நிலையிலையும் 25-26 ஓட்டில் தான் வித்தியாசம் வந்திருக்கு. மக்கள் மனநிலையில் மாற்றம் இருக்கலாம். மக்கள் ஒரே மாதிரி எப்போ ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி, நம்ம மக்கள் எப்படின்னா எம்பிக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க, எம்எல்ஏக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க, உள்ளாட்சிக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க. ஸோ ஆட்சி இப்போ மீண்டும் அதே ஆட்சி வந்திருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அப்படியே தான் நடக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக இருந்தாலும் சரி, ஊழலாக இருந்தாலும் சரி, வன்முறையாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பான சிறையாக கருதப்படுற சிறைக்குள்ளே நடக்கிற கொலைகளாக இருந்தாலும் சரி, தற்கொலையாக இருந்தாலும் சரி, இது மாதிரி பல்வேறு விஷயங்களில் எந்த விதமான வேலை வாய்ப்பு கிடையாது, எந்த விதமான தொழில் வளர்ச்சி முன்னேற்றமும் கிடையாது. இது மாதிரி முதலமைச்சரால் சுற்றுப்பயணம் எங்கும் போக முடியல, எங்கும் போகிறதும் கிடையாது. அமைச்சர்கள்லாம் எல்லாம் டம்மியாக இருக்காங்க. ஒரு அமைச்சரும் செல்வாக்குள்ள அமைச்சரும் கிடையாது. ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் மீது நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்க்கு அவர் மேலே குற்றச்சாட்டு வருகிறது. ஒரு முதலமைச்சர் கீழே இருந்த ஒரு அமைச்சர் மேலே 100 கோடி 200 கோடி உலகம் போலாம் சொத்து வாங்கியிருக்கேன்னா யார் பொறுப்பு? முதலமைச்சருக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா, பொறுப்பு இல்லையா? ஒரு முதலமைச்சருக்கு கீழே ஒரு அமைச்சர்
அவரை வந்து பொறுப்புலேருந்து எடுத்துட்டா மட்டும் போதுமா? இப்போ நத்தம் விஸ்வநாதன் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு, ரைடு, தினம் நூற்றுக்கணக்கான கோடிக்கு ஊழல்னு தினம் வந்துகிட்டு இருக்கு. அது யார் உண்மையிலேயே வெக்கப்பட வேண்டியது? யார்? முதலமைச்சர் தான். அவங்களுக்கு தானே அமைச்சராக வந்து சம்பாதிச்சார் அவர். அது எப்படி முதலமைச்சர் கை கழுவ முடியும்? சீஃப் செக்ரட்டரியை நீக்கிறதுனாலையோ கேஸ் போடுறதுனால சீஃப் செக்ரட்டரி மட்டுமா ரெஸ்பான்சிபிலிட்டி? முதலமைச்சருக்கு தெரியாமல் சீஃப் செக்ரட்டரியோ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸோ ஃபங்க்ஷன் ஆனால் அப்போ முதலமைச்சர் எதுக்கு? ஸோ இது மாதிரி 1008 பிரச்சனைகள் என்ன சொல்ல முடியும்? ஆக ஏதோ ஆட்சி வந்துருச்சு, அவ்வளோதான். ஆக இதெல்லாம் மனதிலே கொண்டு மக்கள் ஒருவேளை மாற்றி வாக்களிக்கலாம். கடந்த 2-3 உள்ளாட்சி தேர்தல்கள் வருகிற போதெல்லாம் சென்னை மாநகர மேயர் பதவி காங்கிரசுக்கு கோரிய சம்பவங்களும் அதற்காக நடந்த சர்ச்சைகளும் தனித்து போட்டியிட்ட வரலாறெல்லாம் கூட இருக்கிறது. இந்த முறை சென்னை மேயர் பதவி பெண்களுக்கான கோட்டாவில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மேயர் பதவியை காங்கிரஸ் எதிர்பார்க்கிறதா? இதில் இந்த மேயர் அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது, நகர்மன்றத்தில் இருக்கிற பிரச்சனையே கிடையாது. ஏற்கனவே மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், ஊராட்சி ஒன்றிய தலைவர், அதாவது யூனியன் சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து பிரசிடென்ட், இந்த ரெண்டும் கவுன்சிலர் ஓட்டு போட்டு தான் வந்து டவுன் பஞ்சாயத்து சேர்மன், முனிசிபல் சேர்மன், கார்பரேஷன் சேர்மன், இது 3 தான் மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டாங்க. இப்போ சமீபத்திய சட்டமன்ற கூட்டத்தில் அதை மாற்றிட்டாங்க. இப்போ கவுன்சிலர் தான் வந்து ஓட்டு போடணும். சப்போஸ் சென்னை பெண்ணுன்னு வச்சுங்க, முதல்ல பெண் வெற்றி பெற்று வர்ற அதுலேயுமே இப்போ அது ரிசர்வேஷன் பிரகாரம் ஆதி திராவிட இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த ஆதி திராவிட பெண்களில் வெற்றி பெற்று வர்ற ஒருத்தர் இப்படி தான் அவங்க தான் வர முடியும். ஸோ இப்போ என்னோட கேள்வியோட நோக்கம் என்பது சென்னை மேயர் பதவி ஒரு பெண்ணுக்கானது, அதை காங்கிரஸ் கோரும் பட்சத்தில் அந்த பெண் மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான கவுன்சிலர்களின் எண்ணிக்கை அளவுக்கு காங்கிரஸ் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்களை போட்டியிடுவாங்களாங்கிறதா அந்த கேள்வி. இல்லை, 200 இடத்துல சென்னையில் இருக்கு இந்த கூட்டணியில் யதார்த்தமாக வெளிப்படையாக நான் ஓப்பனாக சொல்கிறேன், 200 கவுன்சிலர் இருக்குது. திமுக தான் தலைமை இருக்குது, இந்த கூட்டணிக்கு தலைமை இருக்குது. சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அவங்க தான் அதிக எண்ணிக்கையில் போட்டியிடுறாங்க. நாங்கள் அதில் இடம்பெற்று கூட்டணியில் இடம்பெற்றிருக்கோம். இப்போ 200 நீங்கள் சொன்னபடி 150 காங்கிரஸ் கொடுங்கன்னு கேட்குறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? 50 திமுக கொடுத்துட்டு 150 காங்கிரஸ் வாங்கிட்டா அங்கே இருக்கிற 200 தொகுதியில் இருக்கிற திமுக தொடர்கள் எப்படி வேலை பார்ப்பாங்க? ஸோ அதுவும் மேயர்னால் மக்கள் ஓட்டு போடுறது. எங்களுக்கு காங்கிரஸ் கொடுங்க, 2 பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவோன்னு மக்கள் ஓட்டை வாங்கலாம். ஸோ கவுன்சிலர்கள் முதல்ல வெற்றி பெற்று வரணுமே. ஸோ அந்தந்த கட்சிகளுடைய சக்திகளுக்கு ஏற்ப, வெற்றி வாய்ப்புகளுக்கு ஏற்ப, யாருக்கு எங்கே வெற்றி வாய்ப்புகள் இருக்கோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தான், அதுக்கு தான் மாவட்ட லெவலில் பிரிச்சுக்கிற சொல்லியிருக்கோம். அப்படி தான் தேர்வு செய்ய முடியுமே தவிர இதில் மேயரோ சேர்மனோ நேரடியாக இந்த கட்சி அந்த கட்சின்னு முடிவு செய்து அறிவிக்கிற பிரச்சனையே அந்த பொறுப்பே இல்லாத காரணத்தினாலே எழவில்லை. கர்நாடகா தமிழ்நாடு இடையிலான காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து 2 மாநிலங்கள்லையுமே கர்நாடகாவில் பெரும் வன்முறையும் தமிழ்நாட்டில் சில வன்முறை சம்பவங்களும் விரும்பத்தகாத சம்பவங்களும் நடந்த பிறகும் கூட 2 மாநிலங்கள்லையுமே இருக்கிற தேசிய கட்சிகள் ஆளுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களே தவிர இந்த பிரச்சனையில கட்சிகளினுடைய தேசிய தலைமை எப்பவுமே ஒரு கனத்த மௌனத்தை பதிலாக கொடுக்கிறது என்ன மாதிரியான ஒரு நியாயமான அணுகுமுறை? இது மாதிரி கேள்வி கேட்பது எளிது, குறை சொல்லுவது மாநில கட்சிகளுக்கும் எளிது. அகில இந்திய கட்சிகள்னு வர்றபோது அது நான் இன்னும் எல்லா கட்சியும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அதனால தான் காங்கிரஸ் கேட்காம நான் தேசிய கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள், தேசியம்னு ஒரு ஏரியா கிடையாது. தேசிய கட்சிகள் அல்லது மத்திய அரசுக்கு கூட மத்திய அரசுக்குன்னு ஒரு தனி ஆள்ற ஏரியா கிடையாது, மாநிலங்கள் தான். ஸோ மாநிலங்களில் கட்சி இருக்குது. அந்தந்த மாநிலத்தில் தேசிய கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு தலைமையேற்றிருக்கணும் அந்த கட்சியினரோ அந்தந்த மாநில மக்களுக்காக தான் பேசுவாங்க. அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. இல்லை, என்னுடைய தமிழக காவிரி பிரச்சனைக்காக திருநாவுக்கரசரோ கர்நாடக பிரச்சனைக்காக சித்தராமையோ பேசுவதல்ல பிரச்சனை. ஆனா 2 பக்கம் பேசினாலும் நியாயம் என்பது ஏதேனும் ஒரு பக்கம் தான் இருக்க முடியும். அந்த சமயத்தில் நீங்க அமைதியா இருக்கீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா அவங்க மாநிலத்துக்கு பேசுவாங்க. இப்போ நான் நியாயம், தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தந்துவிட வேண்டியது நியாயம், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியது நியாயம், நடுவர்மன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியது நியாயம், காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டியது நியாயமான கோரிக்கை, நமக்கு சொல்லப்பட்ட அளவு தண்ணீரை திறந்து விட வேண்டியது நியாயமானது, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு இந்த மேலாண்மை வாரியத்தை உடனடியாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். இதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ கர்நாடக அரசாங்கம் இப்போ காங்கிரஸ் இருக்குது, அதனால் காங்கிரஸ் கேட்குறீங்க. போன தடவை பிஜேபி இருந்தது,
அப்பவும் இதே மாதிரி அசம்பாவிதம் நடந்தது, இதே மாதிரி வன்முறை நடந்தது. அப்போ பிஜேபி ஆட்சியில் இருந்தது. முல்லை பெரியார் இருக்குது, இப்போ கம்யூனிஸ்ட் இருக்குது, போன தடவை காங்கிரஸ் இருந்தது. ஸோ மாநிலத்திற்கு இன்னும் சில மாநிலத்தில் நதிநீர் பிரச்சனை ஒரே கட்சி இருக்கிற மாநிலத்தில் நடக்கும். ஒரே கட்சினால 2 பேரும் அவங்கள பேசி கூட திருமணம். குஜராத்லையும் மத்திய பிரதேசலையும் நதிநீர் பிரச்சனை இருக்கிறது, 2லையும் பிஜேபி இருக்கிறது. அதனால் 2 பிஜேபி முதலமைச்சரான இருக்குங்க, 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்கன்னா 2 மாநிலத்துக்கு 2 முதலமைச்சர் ஃபைட் பண்ண தான் செய்வாங்க. அப்போ யார் நியாயம் செய்ய வேண்டியது? நியாயம் செய்ய வேண்டியது, நியாயமான முடிவு எடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கம் எதுக்காக இருக்கிறது? மத்திய அரசாங்கத்தில் எதற்காக நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார், எதற்காக பிரதமர் இருக்கிறார்? ஸோ இவர்கள் அதில் தலையிட்டு எது நியாயமோ அதை சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். ஒருவேளை அப்போதும் மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது. அரசியல் சட்டப்படி அந்த காலத்தில் பிரிவு கன்சல்னு லண்டனில் இருந்தது. இப்போ ஹையஸ்ட் ஃபோரம் ஜுடிஷியல் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் தான். ஆக சுப்ரீம் கோர்ட் இதில் நடுநிலையாக இருந்து தான் தீர்ப்பு வழங்குகிறது. அப்படி வழங்கப்படுகிற தீர்ப்பை அது எந்த மாநிலமாக இருந்தாலும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை மதித்து அமுல்படுத்த வேண்டும். இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை முதல்ல மத்திய அரசு அதை மதித்து அமுல்படுத்தணும். உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு தான் டைரக்ஷன் கொடுத்துருக்கு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. 4 வாரத்தில் நதிநீர் மேலாண் வாரியத்தை அமைங்கன்னு சொல்லி முதல்ல அதை மத்திய அரசு போடட்டும். மத்திய அரசு அதை ஏற்படுத்தின உடனே தான் மாநில அரசு அதன்படி அந்த உத்தரவுப்படி நடக்க வேண்டும். அப்படி நடக்கலைன்னா அதற்கு அது ஒரு லீகலாக அரசியல் சட்டப்படி உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு அது. அதனால் அது டைரக்ஷன் கொடுக்க முடியும், சுப்ரீம் கோர்ட் மேற்கொண்டு அதை கண்காணிக்க முடியும். ஆக அரசியல் சட்டத்தை உருவாக்கிய மேதைகள் அண்ணல் அம்பேத்கர், இது மாதிரி மாநிலங்கள், இதே மாதிரி இந்தியா போன்ற பல்வேறு விதமான வேறுபாடுகள், அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறோம். இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற மாநிலத்தில் இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வு காண்பது, எப்படி தீர்வு காண்பது என்பதை அரசியல் சட்ட மேதைகள் அந்த காலத்தில் அரசியல் சட்டத்தை வகுக்கிற போதே எழுதி உச்சநீதிமன்றத்தை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள். அதை பின்பற்றணும், அவ்வளோதான். இதில் கட்சிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிறதோ இங்கே அடிச்சுக்கிறதோ பிரயோஜனம் கிடையாது. இல்லை, மாநில உரிமைக்காக கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே இடங்களில் போராட்டம் நடத்துகிறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தண்ணீர் திறந்து விடக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற கர்நாடக அரசு அது குறித்து செய்யவில்லை என்றாலும் கூட காங்கிரஸ் கட்சி ஒரு பலத்தை எதிர்ப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நியாயம் கிடைக்க வேண்டிய சூழல்ல காவிரி பிரச்சனைக்காக தமிழக காங்கிரஸ் கட்சியினர் என்ன போராட்டம் நடத்தியிருக்காங்க? ஏங்க எல்லா போராட்டம் தான் நடத்துகிறாங்க காவிரிக்காக. எந்த போராட்டம் காவிரிக்காக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நடத்துகிறேன்? இப்போ நான் வந்த பிறகு நான் ஒவ்வொரு நாளும் தினம் தினம் விவசாயிகள் காவிரி அங்கே இங்கே இருக்கிற பாண்டியன் தலைமையில் போராட்டம் நடந்தது. அதுக்கு முன்னால் போராட்டம் நடந்தது. அந்த தலைவர்கள்லாம் விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள், அதே மாதிரி வணிகர் சங்கத்தினுடைய தலைவர்கள் காங்கிரஸை என்னை சந்தித்தார்கள். அதுக்கு முன்னால் இளங்கோவனை சந்தித்தார்கள். ஒவ்வொரு போராட்டத்திற்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆதரவு தந்திருக்கிறோம். இப்போ கூட உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும்னு தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆக இதில் எந்த விதத்திலையும் தமிழ்நாடு பிரச்சனைகளுக்கு வாங்கவில்லை. சொல்ல போனால் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ கர்நாடகத்தில் தான் இப்போ இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்துருக்கு. பிஜேபி அதில் கலந்துக்கல. ஏன் கலந்துக்கலைன்னா மத்தியில் பிஜேபி ஆட்சியில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் போட்ட உத்தரவை மத்திய அரசு பின்பற்றி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. 4 வாரம்னா வேணா 2-3 வாரம் காலம் கடத்தலாம். ஆக கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னா மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி உத்தரவிடுகிற போது, இந்த மேலாண்மை வாரியத்தை அமைக்கிற போது கர்நாடகத்தில் இருக்கிற நாங்கள் அதுக்கு உடன்படவில்லை, அப்பவே நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்றைக்கு அங்கே அவர்கள் தனியாக போய் போகிறாங்க. இது இரட்டை வேணும். சரி, இதுக்கு நான் பிஜேபி குற்றம் சொல்கிறதுக்காக சொல்லலை. எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால், இது மாதிரி தேசிய கட்சிகள் அல்லது இன்னும் மாநில கட்சிகளே கூட, மாநில கட்சியில் 2 ஸ்டேட்டில் ஒரு கட்சி இருந்தாலே அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த பேசுவோம். இதை விட்டுருங்க. இது பிரச்சனை, இது மொழி பிரச்சனையோ மாநில பிரச்சனையோ கிடையாது. இது ஒரு அக்ரிமெண்ட், ஒப்பந்தத்தின்படி சட்டப்படி நிகழ வேண்டிய விஷயங்கள். இது சட்டப்படி நடக்க வேண்டிய விஷயங்களில் யார் மீறுறாங்களோ மீறுவதை கண்காணிப்பதும் அவர்களை முறைப்படுத்துவதும் வழிப்படுத்துவதும் மத்திய அரசுடைய கடமையாக இருக்க வேண்டும். மத்திய அரசு தவறுகிற போது உச்சநீதிமன்றம் தலையிட்டு எது நியாயமோ அந்த நியாயமான தீர்ப்பை வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அல்லது உதவி செய்ய வேண்டும். இப்போ தமிழ்நாட்டில் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையாகட்டும் இல்லை முல்லை பெரியார் பிரச்சனையாகட்டும், இந்த 2 பிரச்சனைகள்லையுமே அதிமுக அரசு
பேச்சுவார்த்தையை நம்பாமல் சட்ட ரீதியிலான போராட்டத்தின் முன்னெடுப்பதுங்கிற ஒரு முடிவு எடுத்து அந்த வகையில தான் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் உயர்த்தப்பட்டது. காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு அரசியலில் வெளியிடப்பட்டது. இன்னைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் 4 வாரத்துக்குள்ளங்கிற உத்தரவு வரைக்கும் அதிமுக அரசினுடைய தனித்த சட்ட போராட்டமாகவே இருக்கிறது. இந்த போராட்டங்கள்ல திமுக கூட்டணியில் இருக்கிற திமுகவோ காங்கிரஸோ அதிமுக அரசுக்கான ஒத்துழைப்பையோ அது சார்ந்த போராட்டங்களையோ முன்னெடுக்காமல் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையிலும் நீங்க விலகி நிற்பது எதை காட்டுகிறது? விலகியே இருக்கலையே. திமுக சார்பில் திமுகவுடைய தலைவர், காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் தலைவர்கள், நான் இப்போ புதுசாக வந்திருக்க நான் உட்பட எல்லோரும் இந்த கர்நாடகத்திலையும் சட்ட ரீதியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, நம்ம கேஸ் போட்டிருக்கோம், அவங்க கவுண்டர் கேஸ் போடுறாங்க, அல்லது கர்நாடகத்தில் கேஸ் போடுறாங்க, நம்ம அது கவுண்டர் அஃபிடவிட் போடுறோம். ஸோ வழக்கை 2 அரசாங்கமும் நடத்திக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கூடுதலாக மத்திய அரசுக்கு அழுத்தம் தருவதற்காக கர்நாடகத்தில் என்ன செய்கிறாங்க, காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி உடனே அனைத்து கட்சி தலைவர்களையும் கூப்பிடுறாங்க. ஸோ எல்லாரும் போகிறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க, மத்திய அரசை வற்புறுத்துகிறாங்க, பிரதமரை சந்திக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் அல்லது தமிழ்நாட்டை ஆளுகிற கட்சி சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து செல்வது அது ஒரு வகையான போராட்டம், அது ஒரு வகையான அணுகுமுறை, அது ஒரு பாதை, அது ஒரு வழி, ஒரு குறிக்கோளை அடைவதற்கு. இன்னொரு வழி ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக விட்டுட்டு ஜனநாயக ரீதியாக ஆளுங்கட்சி என்ன செய்யணும், அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டத்தில் அவங்களுக்கு என்ன கஷ்டம்? 50 எம்பிக்கள் இருக்காங்க, குறைந்தபட்சம் அவர்கள் எம்பிக்கள் சென்று பிரதமரை பார்த்து வற்புறுத்துவதில் என்ன தயக்கம்? சட்டமன்றத்தில் இருக்கிற கட்சியினுடைய பிரதிநிதிகளை அழைத்து அங்கு செல்வதில் என்ன தயக்கம்? அல்லது சட்டமன்றத்தில் இடம்பெறாத கட்சியினுடைய தலைவர்களை கூட அழைத்து கொண்டு அங்கே போய் ஒருவேளை முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை, இல்லை போக முடியலை, ஏதாவது பிரச்சனைன்னா ஒரு மூத்த அமைச்சர் அனுப்பலாம். அதில் என்ன கஷ்டம் அவங்களுக்கு? இந்த கிரெடிட் தானே எனக்கே வரணுங்கிறத அப்படின்னு நினைக்கிற காரணமா, அல்லது நான் மற்றவர்களெல்லாம் மதிக்க மாட்டேன் நானே எல்லாம் செய்ய முடியுங்கிற காரணமா? என்ன காரணம் இருக்க முடியும்? புரட்சி எம்ஜிஆர் காலத்திலேயே அவ்வளோ செல்வாக்குள்ள தலைவர் தான் அவராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஆட்சி நடக்கிற போது எல்லாருமே ஒரு பொதுவான பிரச்சனை வரும்போது எல்லாருடைய கருத்துக்களை அறிவதற்காக அனைத்து கட்சி தலைவர்களை கூப்பிடுவது, அவங்களுடைய அபிப்பிராயங்களை கேட்பது, ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறது, அதன் அடிப்படையில் ஒரு டெலிகேஷன் கூட்டி போகிறது, பிரதமரையோ சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையோ பார்ப்பது, இதெல்லாம் கடந்த காலத்திலே தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற நிகழ்ச்சிகள் தானே. ஸோ அப்படி அழைக்காமல் விட்டுவிட்டு திமுக ஒத்துழைப்பு தரவில்லை, காங்கிரஸ் ஒத்துழைப்பு தரவில்லைன்னா காங்கிரஸ் என்ன பண்ண முடியும்? காங்கிரஸே போய் பிஜேபி பிரதமரை கேட்டால் பார்க்குறாரா பார்க்கலையான்னு தெரியாது. திமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் பேசினாங்க, அங்கே போய் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. கூட்டு முயற்சியாக பண்ணுறதுக்கு அது ஆளுங்கட்சியில் பெரும்பான்மை, அதுவும் 50 எம்பிக்களை வைத்திருக்கிற அதிமுக ஆட்சிக்கு அதிமுக முயற்சியில் அதிகமாக மேற்கொண்டிருக்கணும். சட்டமன்ற துணை சபாநாயகராக சட்டமன்ற நடவடிக்கைகளில் பெரிய அனுபவம் கொண்ட நீங்கள் தமிழகத்தினுடைய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மோதிக்கொண்ட விதமும், அதற்கு எதிராக போட்டி சட்டசபை வரைக்கும் போய் பெரிய லெவலில் சட்டசபையினுடைய மாண்பு இந்த கடந்த தொடரில் காற்றில் பறக்க விடப்பட்டதுங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஒரு முன்னாள் சட்டமன்ற துணை சபாநாயகர் என்கிற முறையில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது சட்டமன்றத்திற்குள்ளேயே வெளியே கூட இல்லை. இப்போ வெளியே தான் போட்டி சட்டமன்றம் நடத்துனாங்க. இதுக்கு முன்னால் சட்டமன்றத்திற்குள்ளேயே போட்டி சட்டமன்றம் நடந்திருக்கு. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் நடந்திருக்கு. எல்லாம் ஜனநாயகத்தில் எல்லாம் சகஜம்தான், அதில் ஒன்றும் பெரிய புதுமையான காரியங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் சட்டமன்றத்திற்குள்ளே எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்புவார்கள், பேசுவார்கள், பிரச்சனை பண்ணுவாங்க. இதை யாருக்கு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி? பிரச்சனைகளை தீர்ப்பதில் கூட கிடையாது. சட்டமன்றத்தை சுமூகமாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுல யார் முனைப்பாக இருக்கணும், அதிக கவனம் செலுத்தணும்னா யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் இருக்கணும். ஏன்னா அவங்க தான் கவர்மெண்ட் நடத்துகிறாங்க, அவங்க தான் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றணும், சட்டங்களை நிறைவேற்றணும். அப்போது அமைச்சர்கள் ப்ரொவோக் பண்ணக்கூடாது. பேசுகிற போது எதிர்கட்சிகள் அப்படி தான் ப்ரொவோக் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க, அது பதில் சொல்லலாம். ஆனால் அப்படி பதில் சொல்லாமல் சாதாரணமாக சும்மாவே ஒரு ஆளுங்கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற போது உள்ளே இல்லாத எதிர்கட்சி தலைவரை கேவலமாக பேசுகிறது, இப்போ கலைஞரை கேவலமாக பேசுகிறது அவசியமே இல்லையே. கலைஞர் சட்டசபையில் இல்லை, அவர் வயசு 93, 5-6 உதாரணமாக 5-6 தடவை அவர் முதலமைச்சராக இருந்திருக்கார். வராத ஒருத்தரை அந்த கட்சியினுடைய தலைவரை ஆளுங்கட்சியின் சார்பில் அவசியம் இல்லாமல் காரணம் இல்லாமல் பெயர் சொல்லியோ மறைமுகமாக பேசும்போது அந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் எப்படி அமைதியாக இருப்பாங்க? சத்தம் போட தான் செய்வாங்க. இப்படி ஒரு சண்டை அடித்தடி வந்தால் அல்லது வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை வந்தாலோ தூங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலோ அது யார் ரெஸ்பான்சிபிள்? அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு ஆக
வெளியேற்றுகிற முடிவோ வெளியேற்றுற முடிவோ இதெல்லாம் வந்து தானாக வெளியேறி போகிறது, ஒரு கட்சி எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறி போகிறது வேறு விஷயம் இல்லையா? அப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா, எதிர்கட்சிக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. இருந்தாலும் நான் சொன்னது கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, பதிலுக்கு இவங்க பேசுனா அவங்க பதில் சொல்லலாம். ஆனால் ஆளுங்கட்சி சார்பாக ப்ரோவோக் பண்ணக்கூடாது, அனாவசியமான விஷயங்களை பேசக்கூடாது, அமைச்சர்கள் எந்திரிச்சு கண்டபடி பேசக்கூடாது. ஸோ குற்றச்சாட்டு சொன்னால் பதில் சொல்லலாம், அது வேறு விஷயம். அவங்க தலைவரை பற்றி தரக்குறைவாக பேசுனா அதுக்கு பதில் சொல்லலாம், அப்போ அவங்க பேசலாம். அவங்களே தரக்குறைவாக இந்த பக்கம் எதிர்கட்சியை பேசி இவங்க அதுக்கு பதில் சொல்லி சண்டை வந்தால் அதுக்காக காரணம். ஸோ அதனால் சட்டமன்றத்தை நடத்தி செல்கிற சபாநாயகருக்கு அவருக்கும் கொஞ்சம் அதிகாரங்கள் இருக்கணும். பொதுவாக கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முதலமைச்சருக்கு நெருக்கமான இருப்பாங்க, அல்ல முதலமைச்சருக்கு அளவுக்கு ஓரளவுக்கு செல்வாக்குள்ளவங்களாக இருப்பாங்க, முதலமைச்சரை கூட கன்வின்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, பயப்பட மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் முதலமைச்சர் உள்ள போது சபாநாயகர் உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு ஒரு பலம் நிறைந்தவராக ஒரு செல்வாக்குள்ளவராக இருக்கணும். முதலமைச்சர் உள்ள நிலையும் போது சபாநாயகர் இருந்துச்சு நின்றுட்டா அவர் எப்படி நியாயத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? அப்படி அந்த ஸ்டேச்சரில் போட்டிங்கன்னா ஒரு சீனியரோ அது மாதிரி போடணும். அதனால் அப்போ தான் அவங்க வந்து ஒரு நடுநிலையாக இருந்து சபையை நடத்த முடியும். ஒருவேளை முதலமைச்சரே இல்லாத நேரத்தில் ஒரு முடிவெடுத்தாலும் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும். இல்லை இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி சொல்ல என்ன பண்ணேன், அதுக்காக சொல்லிட்டு எங்கள் சட்டசபை நடக்கும்போதே முதலமைச்சர் கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ அல்லது அவர் என்ன தூக்குறதோ இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி பண்ண முடியும்? ஸோ அதனால் ஒன்று சபாநாயகருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது சபாநாயகரை கூட நான் குறை சொல்ல மாட்டேன், அவர் பாவம், அவர் என்ன செய்வார். முதலமைச்சர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், அப்போ தான் சபை ஸ்மூத்தாக இருக்கும். முதலமைச்சர் இல்லாத நேரங்கள்லையோ இருக்கிற நேரத்துலையோ அமைச்சர்கள் முதலமைச்சர்கிட்ட பேர் வாங்குறதுக்காக கண்டுபிடி திட்டக்கூடாது. கண்டவங்கள திட்டுறது, சண்டை வர்றது, அதை அனுமதிக்கிறது, அதெல்லாம் தப்பு. நான் புரட்சியில் எம்ஜிஆர் காலத்துலையோ கலைஞர் காலத்தில் நான் இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அமைச்சர்கள் ஏதாவது அனாவசியமாக தலையிட்டாங்கன்னா புரட்சியில் எம்ஜிஆர் என்ன சொல்லுவார், யாராவது மந்திரி என்ன அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவோ, அமைச்சர்கள் பொதுவாக துடிப்பாக இளைஞர்கள் வந்திருக்காங்கன்னு வச்சுங்க, அப்புறம் எந்திரிச்சு ஒரு எதிர்கட்சி பேசும்போது அதுக்கு பதில் சொல்லி ரொம்ப வேகமாக பேசிட்டாலோ டக்குன்னு பதில் சொல்லிட்டாலோ சிஎம் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவார், பாராட்டுவாருங்கிறதுக்காக சில பேர் எந்திரிப்பாங்க. அப்போ எம்ஜிஆர் நீங்கள் உட்காருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் கை தட்டுவார், மந்திரியை பார்த்து நான் பார்த்துக்கிறேன் பாரு. கலைஞர் அதே மாதிரி யாராவது மந்திரி எழுந்திரிச்சா நான் பார்த்துக்கிறேன் பாரு. இவங்க ஒரு அமைச்சர் இருந்துச்சு கண்டபடி பேசும்போது விழுது சிரிச்சா என்ன பண்ணுவார், அடுத்த மந்திரி எடுத்து அடுத்து பேசுவார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிற முருகன், சாந்தன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை தமிழகத்தில் வலுத்து வருகிறது. திமுக பெரிய லெவலில் அதற்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சியால் ஏன் எடுக்க முடியவில்லை? நளினிக்கான மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைமையை முன்வைத்திருந்த சூழல்ல இப்போது அவர்களை விடுதலை செய்கிற இந்த சூழலில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி அது குறித்து என்ன கருத்து தெரிவிக்க விரும்புகிறது? மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என்றெல்லாம் தன்னுடைய உயிரினும் மேலான கணவரை இழந்த பிறகு, தன்னுடைய தந்தையை இழந்த பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய பெருந்தன்மையை, சோனியா காந்தி அவருடைய பெருந்தன்மையை, பிரியங்கா அவர்களுடைய பெருந்தன்மையை பாராட்ட வேண்டும். அதே நேரத்தில் அரசியல் நோக்கங்களோடு இது பிரச்சனைகளை சில அமைப்புகள் அல்லது சில பேர் கையாளுகிற போது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் சொல்வது என்னவென்றால் சட்டப்படி நடக்கட்டும். யாரையும் சிறைக்குள்ளே இருக்கிற யாரையும் நினச்சா பூட்டி வைக்கவோ நினச்சா திறந்து விடவோ முடியாது. அதற்கான அரசியல் சட்டத்தில், பீனல் கோட்லையும் சரி, அரசியல் சட்டத்திலையும் சரி அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. நிவாரணம் காண விரும்புபவர்கள் அரசியல் சட்டப்படி நீதி மன்றத்தின் வாயிலாக பரிகாரங்கள் தேட வேண்டும், அவ்வளோதான். இல்லை, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த நீதியரசர் சதாசிவம் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைத்த போதே அவர்களை விடுதலை செய்வதற்கான எல்லா முகாந்திரங்களும் இருக்கிறது. அதை மாநில அரசு முடிவு செய்யலாம்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் காங்கிரஸ் கட்சி வரவே இருக்கும். அப்படி முடிவு எடுத்த போது, மாநில அரசு முடிவு எடுத்த போது சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னது இல்லையா? முடிவு எடுத்தால் காங்கிரஸ் கட்சி வரவேற்பீர்களா? அது இல்லை, அதுதான் சொல்றேன். அதெல்லாம் சொல்ல வேண்டிய, தீர்ப்பு சொல்ல வேண்டியது நீதிமன்றம். நீதிமன்றத்தின் வாயிலாக நிவாரணம் வருகிற போது அது வேறு தெரிஞ்சுனா ஆப்ஷன் பாருங்க, அதுக்கு மாற்றே கிடையாது. ஸோ நீதிமன்றத்தின் மூலம் தான் பரிகாரம் தேட வேண்டும். 1967க்கு பிறகு காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்காமல் இருப்பதற்கான அடிப்படை காரணம், ஒவ்வொரு தலைமுறையிலும் இளைஞர்கள் வரும்போது யாரேனும் ஒரு கட்சி அவங்களை ஈர்க்கிறாங்க. திமுக மொழிப்போரை முன்வைத்து இந்தி ஆதிக்க திணிப்பை எதிர்த்து நிறைய விஷயங்களை பண்ணாங்க. இன்றைய கால தலைமுறை 2009க்கு பிறகு ஈழத்தை முன்வைத்து, காங்கிரஸ் கட்சியை குறிப்பாக முன்வைத்து இளைஞர்களை எல்லாம் பல்வேறு தமிழ் அமைப்புகள், தமிழினுடைய இனம் உரிமை சார்ந்த அமைப்புகள் பரவலாக
சவாலா திரித்து கொண்டிருக்கிற போது காங்கிரஸ் கட்சி இளைஞர்களை ஈர்ப்பதற்கு, இந்த தலைமுறை இளைஞர்களை ஈர்ப்பதற்கு என்ன விஷயத்தை முன் வச்சிருக்கீங்க, என்ன விஷயத்தை கையில வச்சிருக்கீங்க? சரி, அது சில அமைப்புகளை ஆதரிக்கிற சில அமைப்புகள், நான் பேர் சொல்ல விரும்பலை, யாரோ இருக்கட்டும், இளைஞர்களை இருக்கிறார்கள் எல்லாம் சொன்னீங்க. பல அமைப்புகள் தேர்தலில் போட்டி போட்டாங்க. எத்தனை சதவீத வாக்குகள் பெற்றார்கள்? எத்தனை பேர் வெற்றி பெற்று வந்தார்கள்? கூட்டம் போடும்போது ஒரு இடத்துல 500 பேர் இருப்பாங்க, ஒரு இடத்துல 200 பேர் இருப்பாங்க. கூட்டம் பேச போனால் நல்லா வேகமாக பேசுனீங்கன்னா கேட்கறதுக்கு 10-500 பேர் வருவாங்க. அது சில நேரத்தில் சில கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் எடுக்கிறவிடே போயிட்டுருக்கும். திருச்சியில் இருக்கிற கூட்டம் தான் கோயம்புத்தூரில் இருக்கும், அதில் 300 பேர் திருச்சியிலேருந்து வந்திருப்பாங்க. அதே கோயம்புத்தூர் கூட்டம் மதுரைக்கு வரும், அதில் எண்ணி பார்த்தீங்கன்னா பழைய 300ல் 250 பேர் இருக்கும். இந்த மாதிரிலாம் பல கூட்டமெல்லாம் நடக்கும். கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி இதில் சில இதில் அரசியல்லாம் சகஜமானு, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்ல நான் ஒத்துக்கிறேன். அதாவது முதல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் தான் உலக இந்தியாவில் பெரிய கட்சி. எல்லா கட்சியுமே காங்கிரஸ் போன கட்சி தான். காங்கிரஸ் ஒரு அரசியல் கட்சி எல்லாம், அது மக்கள் இயக்கம், போராட்டத்துக்காக சுதந்திரத்துக்காக ஆரம்பித்தது. அதுலேருந்து பிரிஞ்சு ஒரு கட்சி வந்தது, காங்கிரஸுக்கும் அதுக்கும் போட்டியாக இருந்தது. அப்புறம் அந்த ஒரு கட்சி ரீஜனல் கட்சியிலேருந்து இந்த 2 கட்சி வந்தது. அந்த 2 கட்சிக்குள்ளேயும் பிரச்சனைகள் வந்தது. இப்படி போகிற போது அங்கங்கே சின்ன சின்ன அது நாங்கள் இளைஞர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த, இப்போ தமிழ்நாடுன்னு வச்சிங்கன்னா இளைஞர்களை திராவிட கட்சிகள் கவர்ந்து இழுத்த அளவுக்கு காங்கிரஸில் நாங்கள் கொண்டு வரவில்லை என்பது உண்மைதான். அதுக்காக இளைஞர்களே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, இருக்காங்க. ஸோ அரசியலில் ஆர்வமுடையவர்களை நாம் கொண்டு வருவதற்கான அந்த முயற்சியில் காங்கிரஸ் கட்சி தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த யோசனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு கேள்வி, ஏறக்குறைய 7 ஆண்டுகள் பாரதிய ஜனதாவில் இருந்திருக்கிறீர்கள். அப்போ நிறைய தலைவர்களோடு உங்களுக்கு பழக்கம் இருந்திருக்கும். இப்போது இந்த கடந்த 2 ஆண்டு கால பாஜக ஆட்சி பற்றிய திருநாவுக்கரசருடைய மதிப்பீடு என்ன? திரு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏராளமான வாக்குறுதிகளை அவர் தேர்தலுக்கு முன்னாலே தந்தார். உதாரணமாக இப்போ கருப்பு பணம் விவகாரம்னு வச்சுங்க. நான் பிரதமராக வந்த உடனே ஒவ்வொரு வங்கி கணக்கிற்கும் ஒரு குடும்பத்திற்கும் 15 லட்ச ரூபா அனுப்புவேன்னு தேர்தல் நேரத்தில் அவர் சொன்ன வாக்குறுதி ரொம்ப கவர்ச்சிகரமான வாக்குறுதியாக இருந்தது. இது இலவச அரிசி, இலவச விஷயங்களை விட 15 லட்சம் ரூபா அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட்சி வந்த 2 மாதத்தில் வருதுன்னா அது எவ்வளோ பெரிய கவர்ச்சியான அறிவிப்பு அது. அதுக்கு பிறகு அதே அமித்ஷா சொன்னார், 1 வருஷம் கழிச்ச உடனே கேட்டாங்க கட்சி தலைவரை, தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரிலாம் சொல்கிறது சகஜம்தான், அது இதெல்லாம் நம்பிக்கிட்டு ஓட்டு போட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும்னாரு இல்லையா. இன்றைக்கு வரைக்கும் 10 பைசா கூட யாருக்கும் கொடுக்கல. அதே மாதிரி மேக் இன் இண்டியா, மேட் இன் இண்டியா, இது மாதிரிலாம் இதுக்கு முந்தி மட்டும் என்ன இருக்குது, எல்லாமே எல்லா உற்பத்தியும் இங்கே தான் எல்லாம் இருந்து, எல்லாம் கடனக தொழிற்சாலைகளில் இருந்து எல்லாமே காங்கிரஸ் காலத்தில் பல்வேறு விதமான தொழில் வளர்ச்சி ஏற்பட்டுருக்கு. உலகம் பூரா சுற்றிட்டு இருக்காரு. உதாரணமாக வாஜ்பாய் ஒரு 7 வருஷம் இருந்திருப்பார், 6 வருஷம் இருந்திருப்பார். 6 தடவை தான் வெளிநாடு போயிருக்கார். மன்மோகன் சிங் 5 வருஷம் இருந்தார், 10 வருஷம் இருந்தார். அவர் 10 தடவை கூட போனது கிடையாது. இவர் 2 வருஷத்தில் 70 தடவை போயிட்டார் வெளிநாட்டுக்கு. அது போன நாட்டுக்கு சில நாட்டுக்கு திருப்பி 3 தடவை போயிருக்கார். இன்னும் இந்தியாவில் போகாத மாநிலங்கள் நிறையா இருக்குது. மோடி மற்ற தலைவர்கள் மாதிரி, இப்போ ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டால் கூட அவர் வயசுக்கு அவர் போகாத மாநிலம் கிடையாது, எல்லா மாநிலத்திலையும் ரிப்பீட்டடாக சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் மோடியுடைய உலகம் என்பது அந்த குஜராத் மட்டும்தான். குஜராத்துடைய முதலமைச்சர், ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக், ஆர்எஸ்எஸ் ஜெனரல் செக்ரட்டரி, அங்கே முதலமைச்சர் ஆனார். பிரதமராக வந்த பிறகு தான் அவர் இந்தியாவுடைய வேறு மாநிலங்களுக்கே போக ஆரம்பித்தார். அந்த இடைப்பட்ட 15 நாள் 20 நாள் சுற்றுப்பயணத்தின் போது பிரதமர் ஆன பிறகு, அதுக்கு பிறகு பிரதமர் எந்த மாநிலத்திற்கும் இன்னும் பல மாநிலத்துக்கு போகலை. அதை விட அதிகமாக வெளிநாடுகளை சுற்றிட்டு இருக்கார். அவர்கிட்ட இருக்கிற அமைச்சர்களுக்கு இங்கே மாதிரி தமிழ்நாடு மாதிரி தான் அங்கேயும் எல்லாம் ஒன் மேன் ஷோ மாதிரி அவரே நடத்துறதுனால அதிகாரம் எல்லாம் சோர்ந்து போய் தான் இருக்காங்க அங்கே இருக்கிற அமைச்சர்களும். ஆக வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, அமைச்சர்கள் டீம் ஒர்க் கிடையாது, பிரதமர் முழு நேரமாக இங்கிருந்து செயல்படவில்லை. இன்னும் சொல்ல போனாலும் இந்தியாவோட பிரதமருங்கிறோட நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி வெளிநாட்டு வாழ் இந்தியருடைய பிரதமர், என்ஆர்ஐ பிரைம் மினிஸ்டர் மாதிரி தான் வெளிநாட்டு இந்தியர்களை கூட்டி வச்சு அதில் பேசுகிறது, அதில் தான் அவர் சந்தோஷப்படுறாரு. அவர் நடை உடை பாவனைகள் அதெல்லாம் நல்லா இருக்கட்டும், நல்லா போட்டுக்கணும், வேணான்னு சொல்லலை. ஆனால் இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் இதில் அவர் கவனம் செலுத்துகிற அளவிற்கு இந்திய மக்கள் மீது, ஏழைகள் மீது, விவசாயிகள் மீது கவனம் செலுத்தவில்லை என்பது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு. அதை நானும் வழிமொழிகிறேன்.
அவர் அதிகமாக இந்தியாவில் சுற்றணும், அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். இந்த 2 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஃபெயிலியர் கவர்மெண்ட். இது ஒரு தோல்வி கண்டிருக்கிற அரசாங்கம் தான். மக்களுடைய தேர்தல் நேரத்தில் பிஜேபிக்கோ மோடிக்கோ என்ன செல்வாக்கு இருந்ததோ இந்த 2 வருட ஆட்சியில் அந்த கட்சிக்கும் அவருக்கும் மோடிக்கும் செல்வாக்கு கண்டிப்பாக குறைந்திருக்கிறது. ஒரு நீண்ட நெடிய விவாதத்தில் பல கேள்விகளுக்கும் சிக்கலான கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக தெளிவாக பதில் அளிச்சிருக்கீங்க. உங்களது இந்த புதிய பணி மென்மேலும் சிறப்பதற்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை மென்மேலும் நீங்கள் பலப்படுத்துவதற்கும் நியூஸ்7 தமிழ் பாராக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு வியூகம் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.